ஏழாவது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 33 முடியுள்ள வசனங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 33 முடியுள்ள வசனங்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அலங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் என்பது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சிந்திப்பதற்காக நாம் வாசித்து கேட்ட பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நான் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் பருவத்திலிருந்தே அதிகமாக கேட்டு படிக்கின்ற ஒரு சம்பவம், ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு, தாவீது கோலியாத்தை கொன்றான். மாம்ச மலையாகிய கோலியாத்தை கூழாங்கற்களாலே அவன் என்ன செய்தான்? கொன்றான். அப்படி என்று நாம் அதிகமாக படித்திருக்கிறோம், அதிக பிரசங்கங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம். உண்மையாகவே அவன் யுத்த களத்திலே வருவதற்கு, யுத்தம் செய்வதற்காக யுத்த களத்திலே வருவதற்கு அவன் போராடின போராட்டம் கொஞ்சம் அல்ல. எளிதாக அவனுடைய பாதை அமைந்து விடவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசித்து கேட்ட பகுதி அவன் எப்பேற்பட்ட நிலையை கடந்து வந்து இவ்வளோ பெரிய சாதனையை அவன் நிகழ்த்தினான் என்பதை நாம் பார்க்க முடியும். இப்போது இந்திய கிரிக்கெட் டீமில் ஒரு சிறுவன், 15 வயது சிறுவன் ஒருவன் இப்போது இந்திய டீமில் இருக்கிறான். அவனுடைய பெயர் என்ன தெரியாதா? சூரிய வன்சி வைபவ் என்ற ஒரு சிறுவன். அவன் உள்நாட்டில் விளையாடின, IPL விளையாடின போட்டியில் நல்லா விளையாடின காரணத்தினால அவனை இன்டர்நேஷ்னல் விளையாட்டுக்கு, நேஷனல் லெவல் டீமில் அவனை செலக்ட் பண்ணாங்க.
2-3 மேட்ச்ல அவன் சொதப்பி விட்டான். அவனுக்கு வந்த அழுத்தங்கள் சாதாரணமானதில்லை. இவன் சிறு பையன். இவன் என்னது? இவன் சிறு பையன். தொழில்நுட்ப தாக்குதல்களை, பந்துகளை எதிர்கொள்வதை விட இவன் வீட்டில் போய் கல்வியை தொடர்வது மேல். வீட்டுக்கு போக சொல்லுங்க, அவனை என்ன செய்ய சொல்லுங்க, அவனை படிக்க சொல்லுங்க. அப்படி என்றெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள வீரர்கள் எல்லாம் அவனுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனாலும் அவன் என்ன செய்யல, சோர்ந்து போகல, டீம்லேயே இடம் பிடிச்சிட்டு இருந்தான். இப்போ நேற்று முந்த நாள் நடந்த விளையாட்டில் அவன் என்ன செய்தான், ஜஸ்ட் 15 பால்களில் 50 ரன்களை போட்டான். எத்தனை பால்? வெறும் 15 பால்களில் 50 ரன்களை குவித்து அவன் என்ன செய்திருக்கிறான், சாதனை படைத்திருக்கிறான். சிறு பையன் அப்படிங்கிற ஒரு அழுத்தம். இங்கே பாருங்கள், தாவீது ஆடு மேய்க்கின்றவன். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கின்ற தொழிலை செய்து வருகிறவன். தந்தை, அவருடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்திலே கௌரவமிக்க தொழிலிலே இருந்தும் பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தாவீதுடைய தந்தையாகிய ஈசாய் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து வருகிறார். இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். ஒன்றும் இல்லை, கொஞ்சம், அதாவது 1 மரக்கால் வறுத்த மாவு, 1 மரக்கால் வறுத்த பயறு, 1 மரக்கால் வறுத்த பயறு, 10 அப்பங்கள், இவைகளை உன் சகோதரர்களுக்கு கொண்டு கொடுத்து சகோதரருடைய நலனை நீ என்ன செய்துட்டு வா, விசாரிச்சு வா. அவ்வளவுதான் உன்னுடைய வேலை. 1 மரக்கால் வறுத்த பயறு, அடுத்ததாக 10 அப்பங்களை உன் சகோதரர்களுக்கு கொண்டு கொடுத்து நீ என்ன செய்துட்டு வா, விசாரித்துட்டு வா. அதுதான் ஆடு மேய்க்கின்ற ஒரு இளைஞனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பணி. அதுதான் அந்த அளவிற்குள்ள ஒரு அந்தஸ்து தான் அவனிடத்திலே குடும்பத்திலேயும் காணப்பட்டது. அப்பேற்பட்ட தாவீது சகோதரர்களை பார்க்க வருகிறார். சகோதரர்களை பார்க்க வருகின்ற போது அங்குள்ள சூழ்நிலைகளை பார்க்கிறார். சவுலிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். அப்போது இந்த கோலியாத் சவால் விடுகிறார். சவால் விடும்போது அவன் விடுகின்ற சவாலை கேட்டு தாவீது அவனை பற்றி விசாரிக்கிறான். இவனை கொன்றால் மன்னன் எனக்கு என்ன தருவான் அப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிறதை சகோதரர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். சகோதரனாகிய மூத்த சகோதரன் எலியாப் என்பவன் அவனிடத்திலே கடிந்து கொள்ளுகின்றான். கோபம் கொண்டான். கோபம் கொண்டவனாய், நீ ஆடுகளை யாருடைய வசத்திலே விட்டு விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா நீ வந்தாய்? உனக்கு துணிகரம், உன்னுடைய அகங்காரம் இது என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, எப்பா நீ வந்த நோக்கம் எங்களை விசாரிச்சுட்டு போறதற்கு, நாங்கள் நல்லா இருக்கிறோமா என்பதை விசாரிச்சுட்டு போறதற்கு. வீட்டில் சுட்டு தந்த பண்ட பலகாரங்களை கொண்டு வந்தாய், அதோட உன் வேலை என்ன செய்து போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. நீ ஓடி போயிடு. நீ இதில் நிற்பதற்கே தகுதி இல்லை. நீ யாரிடத்துல ஆடுகளை விட்டு விட்டு இங்க வந்த ஓடிப்போ. நீ பார்க்கத்தான் வந்தாயே தவிர வேற எதுக்கு வரவில்லை. அதை மிஞ்சி நீ விசாரித்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் உன்னுடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு, உன்னுடைய துணிகரத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றார். யுத்தகலத்திற்கு செல்வதற்கு முன்பாக தாவீதுக்கு கிடைத்த அழுத்தங்கள் இதுதான். மட்டம் தட்டினார்கள். சொந்த சகோதரனே அவனை என்ன செய்தான், மட்டம் தட்டினான். எப்பா நீ லாயக்கே இல்லை, நீ பேசுகிற பேச்சுக்கும் உன்னுடைய செய்தி இங்க நடக்கிற நிகழ்வுகளுக்கும் சம்பந்தமே
இல்லை, ஓடி போயிடு. நீ அதற்கு தகுதியுடையவனும் அல்ல, ஓடி போயிடு. நீ ஆடுகளை மேய்ப்பதற்குத்தான் தகுதியானவன், ஓடிப்போய் விட்டு வந்த ஆடுகளை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு மட்டம் தட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். ஒரு காரியத்தை நாம் செய்ய முனைகின்ற போது பரியாசங்களும் எதிர்ப்புகளும் எங்கிருந்து தான் வருகிறது? யாரிடத்திலிருந்து தான் வருகிறது? நம்முடையவர்களிடத்திலிருந்தே தான் வருகிறது. இப்போ பாரு, இவன் செய்து என்ன செய்துருவான்? முடிச்சிருவான். நாம் செய்ய போகிறத நம்ம பார்க்கத்தானே போகிறோம் அப்படி என்றுதான் மட்டம் தட்டுவார். சிலர் அதில் நமக்கு என்ன வம்பு, எல்லாருமே ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, நமக்கு இது லாயக்கப்படாது அப்படி என்று சொல்லி என்ன செய்து கொள்ளுவார்கள்? ஒதுங்கிக் கொள்ளுவார்கள். சில மனம் சோர்ந்து போவார்கள். அவர்கள் ஃபேஸ் பண்ண தயங்கி அப்படியே விலகி சென்று விடுவார்கள். ஆனால் தாவீது அப்படி அல்ல. அவன் கேட்கிறான் பாருங்க ஒரு கேள்வி. உண்மையாகவே தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை தைரியமாக நின்று அவன் சந்தித்தான் என்று சொன்னால் விஷயம் இருக்கு. அவன் சொல்லுகிறான் 29வது வசனத்திலே, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் வந்ததற்கு நோக்கம் இல்லையா? தந்தையினுடைய நோக்கம் உங்களை விசாரிப்பதனுடைய நோக்கம், உங்களுக்கு அவர் சுட்டு தந்த உணவுப் பொருளை தருவதனுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கம் நல்ல சுக செய்தி தருவது நோக்கம், நான் கொண்டு வந்ததை பெற்றுக்கொள்வது உங்களுடைய நோக்கம். ஆனால் என்னை குறித்து கடவுளுக்கு என்ன இருக்கு? ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை குறித்து கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஒருவேளை தந்தை என்னை அனுப்பி வைத்திருந்திருக்கலாம், ஆனால் அதைவிட மேலாக கடவுளுக்கு இந்த இடத்திலே நான் வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நான் ஒரு திட்டம் இருக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு அவன் என்ன செய்தான்? அடுத்த இடத்துல போனான். பக்கத்தில் நின்னாதனால இவன் வம்பு பண்ணுவான். என்னுடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது. ஆகவே அடுத்த இடத்துல போய் கேட்கிறான், இந்த கோலியாத்தை வீழ்த்தினால் மன்னன் எனக்கு என்ன தருவா? ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒரு இளைஞனால், பெற்றோரால், உடன் பிறந்த சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு தாவீதால் கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய நோக்கத்தை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து மிகுந்த தெளிவுள்ளவனாய் இருந்தான் இந்த தாவீது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, எப்பேற்பட்ட குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கலாம், எப்பேற்பட்ட சூழலிலே நாம் வளர்ந்திருக்கலாம், எப்பேற்பட்ட மாறுபட்ட நிலையிலே நாம் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு தெளிவான சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அறிந்து வாழ முற்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியாளர்கள் தான், நாம் ஜெய வீரர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்ம ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆகையினாலே தான் சொந்த சகோதரனே தாவீதை கடிந்து கொள்ள போதும், நீ அகங்காரம் பிடித்தவன், நீ துணிகரமாய் செயல்படுகிறாய் என்று சொன்ன போதும் அவன் சொன்னான், நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா அப்படி என்று சொல்லி கேட்டான். வாழ்கின்ற இடங்களிலே கடவுள் ஒரு திட்டத்தோடு நம்மை வைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை அறிந்து வாழ நாம் முற்பட வேண்டும், அதை அறிந்து வாழ நாம் முற்பட வேண்டும்.
அதை அறிய முற்படாத காரணத்தினால்தான் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆஸ் யூசுவலாக வழக்கம் போல நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய சித்தத்தை அறிய முற்பட வேண்டும். அவர் எவ்வாறு தம்முடைய சித்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார்? இறை வார்த்தைகளின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், மெல்லிய சத்தத்தின் மூலமாய் தம்முடைய மக்களுக்கு அவர் தம்முடைய சித்தத்தை, அவர்களை குறித்துள்ள சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எலியா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். கடவுள் மெல்லிய சத்தத்தோடு என்ன செய்தார்? அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு யாரோடு பேசினார்? எலியாவோடு கூட பேசினார். தூதர்களை கொண்டு சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படி என்று சொன்னார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதைதான் எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யூதருக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டப்பட்டு அவர்களை அழிக்க கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது பாருங்கள், மொர்தெகாய் எஸ்தருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார்? நீ இந்த இடத்திலே கடவுள் உன்னை ஒரு அனாதையான உன்னை ராணியாக உயர்த்தினதற்கு காரணம், இந்த காலத்தில், இந்த இக்கட்டான காலத்திலே மக்களுக்கு உதவியாய் இருக்கும்படியாய் இருக்கலாம். ஆகையினால் உன்னுடைய தெய்வ சித்தத்தை, உன்னுடைய வாழ்க்கையை குறித்துள்ள தெய்வ சித்தத்தை முதலாவது என்ன செய்து கொள், அறிந்து கொள் என்பதாக மொர்தெகாய் எஸ்தருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது தெய்வ சித்தத்தை குறித்து தெளிவுள்ளவனாயிருந்தான். தாவீதை கடைசியாக கொண்டு சவுலுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். சவுல் சொல்லுகிறார், எப்ப உன்னாலே அந்த மனுஷனோடு என்ன செய்ய முடியாது? போரிட முடியாது. ஏனென்று சொன்னால் நீ இளைஞன். அவன் என்ன சொல்கிறான்? அவனும் சொல்லுகிறான், நீ சிறு பையன். ஆனால் கோலியாத் அப்படியல்ல, யுத்தம் செய்வதற்கு சிறு வயதிலிருந்தே பயிற்றுவிக்கப்பட்டவன், பழக்குவிக்கப்பட்டவன், உன்னாலே முடியாது அப்படி என்று சொன்னான். ஆனால் தன்னுடைய நோக்கத்திலே கடவுள் எனதோ ஒரு சித்தத்திற்காகத்தான், ஒரு நோக்கத்தோடு தான் கடவுள் இங்கே கொண்டு வந்தார் என்பதிலே தாவீது என்ன செய்தான்? உறுதியாக இருந்தார். அடுத்து பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அடுத்த 2வது மிக முக்கியமான ஒரு காரியம் 32வது வசனம். 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். 2வதாக தாவீதுடைய காணப்பட்ட 2வது மிக முக்கியமான சிறப்பு குணம் என்னவென்று சொன்னால், அவன் உறுதியான நம்பிக்கையுடையவனாயிருந்தான். உறுதியான நம்பிக்கையுடையவனாயிருந்தான். தான் நம்பி இருக்கிற கடவுள் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த நம்பிக்கையிலே தன்னில் ஒரு வலிமை மிக்கவனாக அவன் தன்னை காண்பிக்கிறான். ஒரு சவுல் இடத்திலே போய் சொல்லுகிறார் பாருங்கள், ஒரு மன்னனிடத்திலே போய் சொல்லுகிறார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? இது நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. மன்னன் கலங்கி கொண்டிருக்கிறான், ராணுவ வீரர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், படை தளபதி கலங்கி கொண்டிருக்கிறான். இவனை எப்படியெல்லாம் மேற்கொள்ளுவது என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞன் போய் சொல்லுகிறான், அதுவும் ஒரு ஆடு மேய்க்கின்ற இளைஞன் போய் சொல்லுகிறான், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியது இல்லை. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தனோட நான் என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன். ஏன்னா உறுதியான நம்பிக்கை மிக்கவனாக இருந்தான்.
ஏன்னா முந்தின வசனங்களிலே வாசித்து பார்க்கின்ற போது பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத்தினுடைய கூற்றுகளை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் இஸ்ரவேல் கடவுளை நிந்திக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் நம்மை கானான் ஏத்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த கடவுள், அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அழைத்து வந்த கடவுள் இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. ஆகையினாலே தான் அவன் கூழாங்கற்களோடு அவன் கடந்து சென்றான். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே மீதியானியரை வீழ்த்தும்படியாக கடவுள் கிதியோனை அழைக்கிறார். கிதியோன் அழைக்கிறார், பாப்பா, இந்த மீதியான் வந்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு மிகுந்த தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை நான் அவர்களிடத்தில் அனுப்பி அவர்களை மடங்கடிப்பேன் அப்படி என்று சொன்னபோது கிதியோன் என்ன சொல்லுகிறான்? அந்த இஸ்ரவேலை நான் எதனால் ரட்சிப்பேன். அதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். இஸ்ரவேலை நான் எதனால் ரட்சிப்பேன்? இதோ என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன். போதும். அவன் சொல்லுகிறான், கடவுள் அழைக்கிறார், வாப்பா, உன்னை கொண்டு நான் இஸ்ரவேலரை ரட்சிக்க போகிறேன். அவன் திருப்பி கேட்கிறான், எதனால் நான் இஸ்ரவேலை ரட்சிப்பேன்? என் குடும்பமே இந்த கோத்திரத்தில் மிகவும் சிறிய கோத்திரம், அதிலும் குடும்பத்திலும் சிறியவன் நான் எப்படி வீழ்த்த முடியும்? திருப்பி கடவுள் அவனுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்த பிறகும் அவன் அடையாளத்தை தேடினான். நீர் என்னோடு இருக்கிறீர், அவர்களை ஜெயிப்பேன் என்பதற்கு அடையாளத்தை அவன் காண்பிக்க சொன்னான். இங்கே தாவீது அப்படி அல்ல, நம்பிக்கையோடு வாளின்றாக போய் நிற்கிறான். நான் அந்த கோலியாத்தை என்ன செய்வேன்? வீழ்த்துவேன் அப்படின்னு போய் நிற்கிறான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, முதலாவது உண்மையாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமானவர்களாய் வெற்றியானவர்களாய் ஆண்டவருடைய நாமத்திற்கென்று சாதிக்கின்றவர்களாய் திகழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக வைத்திருக்கிற தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை அறிந்து வாழ முற்பட வேண்டும். இரண்டாவதாக, எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்ப வேண்டும். சவுல் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, எப்ப நீ சின்ன பையன், போர் பயிற்சி பெறாதவன், எப்படி போய் உன்னால் ஜெயிக்க முடியும்? அதற்கு அவன் சொல்லுகிறான், ஏற்கனவே கரடியை நான் வீழ்த்தி இருக்கிறேன், மந்தையை மீட்டுக் கொண்டிருந்த போது சிங்கத்தை நான் என்ன செய்திருக்கிறேன்? வீழ்த்தி இருக்கிறேன். அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, என்னால் வீழ்த்த முடியும், என்னை யுத்த களத்திற்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவன் போகிறான் பாருங்கள், போய் சொல்கிறான், நீ நிந்திக்கிற ஆண்டவருடைய நாமத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன்? வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி கூழாங்கற்களை கொண்டு கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்மை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார். வாழ்க்கையில பிரச்சனையினாலும் தோல்வியினாலும் எடுத்த காரியங்கள் எதிலேயும் வெற்றி இல்லையே என்ற கவலையினாலும் வாழ்க்கையில ஒரு வேளை முடங்கி போய் கிடக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தருகிறது. ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கையோடு நாம் களத்திலே இறங்குவோம் என்று சொன்னால், நம்முடைய காரியங்களை நடப்பிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நமக்கு என்னதான்? நமக்கு வெற்றிதான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், 4வது அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே
மீட்கப்பட்ட நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். நாம் அசாதாரணமானவர்கள். ஆனால் இதை நாம் அநேக வேளையிலே புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம்? உணர்ந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யானையை பார்த்திருப்பீர்கள். யானை எவ்வளவோ பெரிய ஆற்றல் மிக்கது, வலிமை மிக்கது. ஆனால் அது என்ன? பாகனுடைய ஒரு கோலுக்கு என்ன செய்யும்? கட்டுப்பட்டு நிற்கும். அந்த கோலை போட்டான்னா அந்த கோலை தாண்டி அந்த யானை என்ன செய்யாது? வராது. ஏன்னா காரணம், யானை அநேக நேரத்தில் மனித கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்த பிறகு தன்னுடைய வலிமையையும் தன்னுடைய ஆற்றலையும் தனக்குள்ளே இருக்கிற பலத்தையும் அது அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள என்ன செய்து விடுகிறது? தவறிவிடுகிறது. கடவுள் நம்மை வலிமையானவர்களாக, வெற்றியாளர்களாக வைத்திருக்கிறார். நம்முடைய அவநம்பிக்கை, நம்முடைய சந்தேகங்கள், நமக்குள்ளே எழும்புகின்ற சந்தேகங்கள் நம்மை எப்படிப்பட்டவர்களாக மாற்றிவிடுகிறது? வலிமையற்றவர்களாக மாற்றிவிடுகிறது. இதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் மெய்யாகவே என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் பலப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வு ஒரு மாறுபட்ட வாழ்வாக, நம்முடைய வாழ்வு ஒரு வெற்றியின் வாழ்வாக அமையும். அதான் பக்தன் அழகாக பாடுகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம், கடவுள் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு நம்மை வீட்டு ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய திருவீட்டில் நம்மை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நம்மை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. நம்மை குறித்து அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதை அறிந்து வாழ முற்படுவோம். அதோடு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இறைவனுடைய பலத்தையும் ஆற்றலையும் சார்ந்து ஜீவிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வும் ஒரு வெற்றி நிலையை அடையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக உணர்வோம், சிந்திப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.